அடுத்தது இந்த வழக்குக்குள்ள வந்துருவோம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கு போடப்பட்டது யாரால்னா அதாவது ஒரு கட்சியில் எங்கள் கட்சியில் வில்சன் ஐயா போடுறாங்கன்னா ஒரு வழக்கு போடுறாங்கன்னா அது கழகத்தினுடைய சார்பாக இருக்கக்கூடிய வழக்குகளாக தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பெருமை கொள்ளுவோம், ஐயா நல்ல தீர்ப்பை வாங்கிட்டீங்க சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தான் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு போட்டாருன்னா அந்த கட்சியை சேர்த்து தான் கட்டுப்படுத்துங்கிறது தான் இயல்பாக இருக்கக்கூடிய மனநிலை. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய லீகல் விங் அதனுடைய மாநில துணை செயலாளர் அவர்கள் தான் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் தொடுக்கிறார். ஓகே, அவர் என்ன கேட்குறாருன்னா, ஐயா எனக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு, இது என்னோட அடிப்படை உரிமையில் வர வேண்டியது, எனக்கு அது கிடைக்கல, அதனால் நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இந்திய கட்டாயமாக சொல்லியிருக்காங்க, அதனால் எனக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நீங்கள் மாநில இதை தவிர்த்து வருகின்ற அரசுகளான தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா போன்ற பல்வேறு மாநிலங்களை சொல்லி இதிலெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உத்தரவிட வேணுமையான்னு கேட்குறாரு. பெஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்ட பிறகு நேற்று விசாரிக்கும் பொழுது அவர்கள் கேட்டது நீங்கள் எங்கே குடியிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நான் டெல்லியில் இருக்கேங்கிறாரு. உங்கள் என்ன சிரமம் உங்களுக்குங்கிறார். ஐயா நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அப்போ இங்கே தேவை ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கய்யா, என்னுடைய மகன் நாளைக்கு பிற்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் தெளிவாக சொல்லுகிறார், இது தேவையற்ற வழக்கு. இது போன்ற ஒரு பாலிசியை நோட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்ல இயலாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் ஜட்ஜ்மெண்டா. இது தேவையில்லாத வழக்கு. கிட்டத்தட்ட ஃபைன் மட்டும் தான் போடலைன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு, கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு. அது சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதல் விஷயங்களும் ஒன்று சொல்கிறாங்க. உங்களுடைய நோக்கம் சரியானதாக இல்லை அப்படிங்கிறதையும் அந்த வழக்கறிஞரை சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கறிஞர் பாரதிய ஜனதாவினுடைய மாநில துணை செயலாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர்களை கண்டித்து அந்த கோர்ட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. இப்படி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க.